நமக்காக நம்ம ஒரு விஷயம் செய்யணுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு உறுதியான காரணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாமல் நமக்காக ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிறதே கிடையாது. எந்த ஒரு நபரும் பாருங்களேன், அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயம் செய்யும்போது அதில் இருக்கிற இன்வால்மெண்ட்டும் அவங்க போடுற எஃபர்ட்டும் அவங்களுக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கும்போது அது போட மாட்டாங்க. நமக்கு தானே. இது ஆணுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். ஸோ நான் ஏன் என்னோடய வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் நான் என்ன உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த வெயிட் அதிகமானதுனால நான் என்ன ஃபீல் பண்ணேன், எனக்கு என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது, தென் இதனால் என்னோடய சரௌண்டிங்லேயோ இல்லை என்னோடய சிச்சுவேஷன்லேயோ என்ன பிரச்சனை இருக்குது, இதை எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆரம்பத்தில் 2 கிலோ 3 கிலோ அப்படின்னு ஒரு நாளில் ஏறாது இல்லையா வெயிட்டு. ஸோ ஒரு மாதம் கழித்து 2 மாதம் கழித்து அந்த மாதிரி நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 92 கிலோ 93 கிலோ அப்படி காட்டும். அப்போ நான் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஓகே குறைச்சிடலாம், ஓகே நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகே இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக என்னையே அறியாமல் 104 கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இதில் என்னென்னா, நான் இன்பிட்வீனில் வந்து வெயிட்டு பார்த்துட்டே தான் இருப்பேன். அது 94ன்னு வரும், 96ன்னு வரும். ஸோ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஓகே நம்ம இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் பார்க்கல, இல்லை நம்ம இன்றைக்கி காலையில் பார்க்கல, நம்ம நாளைக்கு எம்டி ஸ்டொமக்கில் பார்க்கலாம், நம்ம 1 வீக் நடந்துட்டு பார்க்கலாம். இப்படி எனக்கு நானே ஒரு சின்ன சின்ன சமாதானமாக சொல்லிக்கிட்டு, ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நான் அதை வந்து அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருந்துட்டேன். கடைசியில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் வந்து ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண முடியல, நடக்க முடியல. ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஃபுட் சாப்பிட்டா கூட எனக்கு அது ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. அதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்தாலோ இல்லை கிச்சனில் ஒரு 1/2 அன் ஹவர் நின்னாலோ பேக் பெயின் வர்றதென்ன, நீ பெயின் வர்றதென்ன, ஹீல் பெயின் வர்றதென்ன. உண்மையாக எங்கள் வீட்டில் வந்து நான் சப்பாத்தி போடுறத வந்து அப்படியே ஒரு பெரிய பேர்டனாக வந்து பார்க்குறேன். ஏன்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் கிச்சனில் வைக்கிற மாதிரி ஆகிடுது. அப்படி நின்றுட்டேன்னா அன்றைக்கி நைட் அவ்வளோ பெயின் ஹீல். இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது தான் நான் வந்து யோசிக்கிறேன், அப்போ நம்ம கண்ட்ரோலை மீறி நம்மளோட வெயிட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு. இந்த ரீசனே வந்து கன்வின்சிங் ஆனது தான். ஒரு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை விட என்ன பெரிய ரீசன் வந்துட முடியும்? நம்மளோட ஓன் பாடி வெயிட்டில், நம்மளோட ஓன் ஸ்ட்ரக்சரில் நம்மளால் ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை? ஸோ அதுவே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் தானே. இதை விட என்ன ஒரு பெரிய காரணம் இருக்குன்னா, 11 மாதம் ஆகிடுச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு லாஸ்ட் 3 சைக்கிள் ரொம்ப இர்ரெகுலராக வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த சைக்கிள் வந்து டிலே ஆகும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே இது வந்து ப்ரெக்னன்சியாக இருக்குமோ அப்படின்னு சந்தோஷம், நிறையா ஆசை, இதெல்லாம் போயிட்டு நம்ம செக் பண்ணும்போது இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ அதுவே வந்து நம்மளை இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளாக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதமும் இதே மாதிரி இருக்குது. அப்போது நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை நம்மளே தெரிஞ்சே ரியூன் பண்ணிட்டோம், நம்ம ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக நம்ம வந்து திரும்ப நம்மளோட பிஃபோர் ஸ்டேஜுக்கோ இல்லை இதை விட பெட்டரான ஸ்டேஜுக்கோ நம்ம வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்கான காரணம். நான் இவ்வளோ நேரம் பேசுகிற ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே நான் எவ்வளோ நேரம் மூச்சு வாங்கியிருப்பேன் எனக்கு தெரியும். ஸோ ஒரு நார்மலாக பேசுகிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என் அளவுக்கு வெயிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை என்னை விட வெயிட்டாக இருந்தவங்களாலும் சரி, இல்லை ஒரு 90 91 நான் இக்னோர் பண்ண மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷனை இக்னோர் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் தள்ளி போடாதீங்க. ஸோ இதை நான் வந்து என்னை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் தள்ளி போட்டதோட விளைவாக தான் இந்த தூரம் வந்துட்டேன். நான் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆக்ஷன் எடுத்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பெட்டராக எடுப்பேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நிறைய விஷயங்களை கற்றுருப்பேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை கேட்டுட்ருக்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் முடிவை நீங்கள் தள்ளி போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை தள்ளி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மேற்கொண்டு தள்ளிப்படாதீங்க. இதை விட சரியான சிச்சுவேஷனோ, சரியான நாளோ, சரியான பொழுதோ திரும்ப கிடைக்காது. யூஸ் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.